வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த எபிசோடுக்கு, அளவிலடங்கா அன்பின் நேரத்திற்கு. இன்றைக்கு ஒரு அருமையான ஊழியக்காரர் வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் யார் இவன்? சகோதரர் பெனட் கிறிஸ்டோபர். ஒப்புர வாக்குகிற ஒரு ஊழியம், அவர் பேர் அதுதான், ரெகன்சிலிங் மினிஸ்ட்ரி. ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், உங்களை வருக வருகன்னு வரவேற்கிறோம். ஏங்க இருங்க இருங்க இருங்க, ப்ரோக்ராம் போவாதீங்க, இருங்க. என்னங்க சொன்னீங்க? அளவிலடங்கா அன்பின் நேரமா? அளவிலடங்கா அன்புனா என்ன ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்க நீங்க பண்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அளவில் அடங்க அன்புன்னு கேட்குறாங்கம்மா, ஃபோன் பண்ணியே கேட்டாங்க. அளவில் அடங்க அன்பு. அன்பு ஏசப்பானாலே அன்பு தானே. எங்களோட ஆல்பம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மம்மி பாடியிருப்பாங்க ரபுனி என்று, அன்புக்கு இமயம் என்றால் ரபுனி அப்படின்னு. அப்போது ஏசப்பா நம்மளை ஒரு வாட்டியும் நம்ம கீழே விழும்பொழுதும், நம்ம தெரியாமல் தப்பு செய்யும் பொழுதோ, மனுஷன் ஒரு 100 வாட்டி நம்ம தப்பு செஞ்சோன்னா 100 வாட்டியும் மன்னிச்சுட்டு 101வது வாட்டி நம்மளை கண்டிக்கிறதுக்கு பார்ப்பான். ஆனால் ஏசப்பாவோட அன்பு எப்படின்னா, நம்ம என்னதான் தெரியாமல் நம்ம தப்பு செய்யும் பொழுதும் திருப்பியும் நம்ம மனத்தை உருக்கி நம்ம மனம் திரும்பி அப்பான்னு வரும்பொழுது, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நான் உன் தகப்பன் தான், உன்னை கண்டிக்கிறது பதிலாக உன்னோட அன்போட அரவணைச்சு உன்னை என் மார்பில் சேர்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்கிற அந்த அன்பு தான் அளவில் அடங்கா அன்பு. அது மட்டும் இல்ல, நம்ம தப்பி தவறி போகும் பொழுது சரியான வழி காட்டுறதும் அளவில் அடங்கா அன்பு தான். சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக தமிழ் கிறிஸ்தவ குடும்பங்களின் சங்கமம் இனி 2025 நடைபெறப் போகின்ற அருமையான தமிழ் ஆராதனைகள், தமிழிலே தேவ செய்திகள், தமிழிலே இசை நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், தமிழ் கலாச்சாரத்தின் கிறிஸ்தவ நடன நிகழ்ச்சிகள், இப்படியாக புகழ்பெற்ற வல்லமையான தேவ மனிதர்கள், தேவ ஊழியர்கள் கலந்து கொண்டு உலகமெங்கும் வந்து கலந்து கொள்கிற மகா பெரிதான ஒரு கூட்டம் நடைபெறப் போகிறது. அது ஆகஸ்ட் மாதம் 28, 29, 30ஆம் தேதியிலே 2025ஆம் ஆண்டு நடைபெறுவதாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட பெரிதான ஒரு கலை நிகழ்ச்சிகளையும் இசை நிகழ்ச்சிகளையும் கருத்தரங்களையும் பட்டிமன்றங்களையும் இந்த 3 தினங்களாக நாங்கள் நடத்த இருக்கின்றார்கள். ஆகவே உலகத்தின் பல்வேறு தேசங்களிலிருந்து தமிழ் கிறிஸ்தவ குடும்பங்கள், போதகர்கள், விசுவாசிகள் கலந்து கொள்வதாக இருக்கின்றது. நீங்களும் கலந்து கொள்ளும்படியாக வரவேற்கின்றேன். அது மிகவும் நம் ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாக, உற்சாகமாக, சந்தோஷமாக, சமாதானமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே நாங்கள் அமெரிக்க தேசத்திலிருந்து நாங்கள் குடும்பமாக வந்து கலந்து கொள்ள இருக்கின்றோம். நீங்களும் உங்கள் தேசத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் எல்லாருக்கும் பள்ளி விடுமுறைகள் நாட்கள் அவைகள். ஆகவே நீங்கள் குடும்பமாக வந்து கலந்து கொள்ளும்படியாக இந்த குழுவினர் சார்பாக அன்போடு கூட நான் வரவேற்கின்றேன். வந்து கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி, விடுதலை, சமாதானம், சந்தோஷம் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, ஊழியத்தின் பாதையிலே நமக்கு வேண்டும். இந்த நாட்களிலே இனி காலம் செல்லாது, இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, இனி நீ தீங்கை காண மாட்டாய் என்று சொல்லி நம்ம வேதத்தில் இனி இனி என்று சொல்லி முக்கியமான வசனங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இனி காலம் செல்லாது. நாம் உலக தமிழ் கிறிஸ்தவ விசுவாசிகள், குடும்பங்கள், போதகர்கள், ஊழியர்கள் நாம் இணைந்து நம்ம ஒரே இடத்துல கூடுவது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அல்லவா? ஆகவே நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக நான் அன்போடு கூட மீண்டுமாய் வாழ்த்தி வரவேற்கின்றேன். May God bless you. ஏசாயா 26:13 எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். இன்னைக்கு கூட எத்தனையோ காரியங்கள் நம்மளை ஆண்டு கொண்டிருக்குது. சொல்ல போனால் சுய ஆண்டு கொண்டிருக்கு, இச்சை, கோபம் ஆண்டு கொண்டிருக்கு, ஆணவம் எல்லாமே ஆண்டு பணத்தை நிறைய பேருக்கு ஆண்டு. கண்டிப்பா பணம் வந்துருச்சுன்னா நிலைமை மறந்துடுறாங்க.
பணம் வந்தா குணம் போயிரும்னு சொல்லுவாங்க. பணம் வந்தா குணம் போயிரும்னு சொல்லுவாங்க. குணம் போயிருது. ஓகே. அப்புறம் பணம் வந்த போது பெரியவங்களை மதிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் பணம் அப்படி வந்த உடனே ஆனா வாய் சொல்லலாம், பிரதர் பணம் என்ன பிரதர், பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகணும், குணம் தான் வாய் சொல்லலாம். ஆனா உள்ள பணம், ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கும் அந்த பணத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ். சில சமயம் ஆண்டவர் அந்த பணத்தை நம்மளுக்கு சில சமயத்துல அப்படின்னு விற்கிறாரு. ஆனா ஆண்டவரையும் அந்த பணம் எடுத்து வந்து நிக்க வச்சிச்சு. ஆனா ஆண்டவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு பார்த்தீங்களா? ஆண்டவரை பணம் ஆளவில்லை. அவங்க சொன்ன எத்தனையோ ஆண்டுச்சு, அதுக்கு நாங்க அனுப்பியாந்தோம். பண திமிர் ஆண்டுச்சு, சுயம் ஆண்டுச்சு, அகந்த ஆண்டுச்சு. இது வரும்போது இச்சை கொஞ்சம் ஆடணும். அதுவும் அந்த வலியவர்கள் எளியவர்களை அந்த பணத்தை காமிச்சு அஜுஜு 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 அந்த நாய் கூடி வர பாருங்க, அந்த மாதிரி பணத்தை காமி. அதெல்லாம் ஆண்டவருக்கு மிகவும் பிடிக்காத காரியம். அப்படி காமிச்சு 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 அப்படி கூப்பிடுது. இந்த மாதிரி இதெல்லாம் எங்களை ஆண்டு கொண்டு இருந்தது உண்மைதான். ஆனால் இனி மாநாட்டுக்கு வாங்க, இந்த ஆளுமை போய் அளவில் மாத்திரம் சார்ந்து, உண்மை மாத்திரம் சார்ந்து இனி உண்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். இந்த ஆந்தம்ல பாத்தீங்கன்னா அழகா போட்டிருக்கோம், இனி உம்முடைய நாமத்தை நாங்க பிரஸ்தாபப்படுத்துவோம். அந்த we raise a banner எப்படிமா எழுதினா அந்த சாங்க, Jesus is our banner. Jesus is our banner. பாத்தீங்களா, உங்களுக்கு நம்பிக்கை ஹோப் கொடுக்கிறோம். ஜீசஸ் இஸ் our banner சொல்றோம். அளவிலடங்க அன்பு சொல்லிட்டோம். இனி எத்தனையோ எங்களை ஆண்டு கொண்டு இருந்ததும் சொல்லிட்டோம். இனி ஒவ்வொரு குடும்பமும் உண்மையே துதிக்கிறது. Henceforth we rise with hope. Jesus is our banner. Henceforth we rise with hope. Jesus is our banner. இனி பசியாயிரார்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியாய், இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இனி உண்மை சேது போ, இனி உண்மை பாத்திரம் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோ. இனி தாமதியாது உம் சூரியன், இனி அஸ்பிரமிப்பதும் இல்லை. நீ இனி அலைந்து திரிவதில்லை. நிந்தைய இனி நினையாதிருப்பாய். இனி மௌனமாயிருக்க மாட்டாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி காலம் செல்லாது. இனி நாம் இனி இயேசுவுக்கே, இனி எல்லாம் அவருக்கே. வருக தமிழ்நாட்டுக்கு வருகை, ஒன்றாய் பதித்தவருக்காய், இதை பந்துக்களாய் வளைத்தவர்காய் விழுதுகளாய் விரையூன்ற. இனி நாம் ஒன்றாக இயேசுவின் நாமத்தில் இணைவோம். இனி இயேசு ஒருவருக்கே. இனி through Christ we rise as one, united in His name. இனி 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 எங்கள் வாழ்வே. ஒவ்வொரு குடும்பமும் உண்மையே. இனி 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 யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு, ஏங்க எப்போங்க பிறந்தீங்க நீங்க அப்படின்னு கேட்டா, கிமு கிபி நாங்க கிபி 1954 நான் பிறந்தேங்க. அறிக்கை பண்ணிடுச்சா? எப்போ பிறந்தீங்கன்னு கேட்டா, கிமுனா என்ன கிபினா என்ன? கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். எவ்வளவு அழகா ஆண்டவர் முன்னாடி பின்னாடி மாத்திட்டாரு. அப்போ எல்லா நாவும் என்ன பண்ணுவாங்க?
அறிக்கை உங்க டேட் ஆஃப் பர்த் கேட்டா முடிஞ்சிச்சு. நீங்க யாரா இருந்தாலும் உலகத்துல நீங்க என்ன பண்ணி ஆகணும்? சொல்லிதான் ஆகணும். தமிழ்ல மட்டும் இல்ல, இங்கிலீஷ்லயும் பிசி தான் இருக்கு. பிஃபோர் கிரைஸ்ட். பாத்தீங்களா? இன்றைக்கு இந்த அருமையான ஒரு வசனத்தை பார்த்தோம், காரியங்களை பார்த்தோம். ஆமென். இப்போ திருப்பியும் எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. கரெக்ட். உங்களுக்கு தெளிவான காரியங்களை குடும்பமாக நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கீழே அதில் பார்க்குறீங்கல்ல, அது உள்ளே வந்துடுங்க. அந்த வெப்சைட்டில் வாங்க, அந்த ஃபோன் நம்பரில் வாங்க. எங்களுக்கும் எக்கச்சக்க தேவை. எங்க அப்போ நிறைய செலவோமா மாநாட்டுக்குன்னா இது கேட்குற கேள்வியா இது? இல்லை, நிச்சயமாக. ஆனால் நாங்கள் அதெல்லாம் கையில் வச்சுட்டு நாங்கள் பார்க்கவே இல்லை. ஆண்டவர் சொன்னா என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் செய்வார். அவ்வளவுதான். அதனால ஆண்டவர் செய்வார். நீங்க காணிக்கை தருவது நீங்க தாங்க, அதை பத்தி நாங்க ஒன்னும் சொல்ல. நாங்க ஓ அப்படின்னு இப்ப சொன்ன பாருங்க, அந்த மாதிரி இல்லை. ஆனா தந்தீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, அதுல எந்த டவுட்டும் இல்லை. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது எவ்வளோ பெரிய ஊழியம் நீங்க செஞ்சீங்கன்னா அது போதும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். எங்க மத்தியில thanks for having me. I'm humbled. Yeah, thank you so much. ரொம்ப நன்றி. ஆண்டவர் தாமே இன்றைக்கும் உங்களுக்காக நாங்கள் குடும்பமாக பிரார்த்தனை செய்ய போகிறோம். பாஸ்டர் இப்போ ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ஜெபம் பண்ணுவாங்கன்னா, இந்த அன்பில் அளவிலடங்கா இந்த அன்பின் நேரத்துக்கு பார்க்குற உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது நிறைய பிரச்சனைங்க, அந்த ஃபேமிலி பிரச்சனை தான் சொல்கிறீங்க. நான் அதை சொல்லவே முடியாது. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சொன்னீங்க. எனக்கா மனசு உடஞ்சி நான் உடனே குடும்பத்துக்கிட்டலாம் சொன்னார் இந்த மாதிரி பிரச்சனைன்னு. அதனால அந்த பிரச்சனையும் ஆண்டவர் தீர்க்க போகிறார். ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பா, நாங்கள் உங்கள் சமூகத்தில் நிற்கிறோம் ஐயா. நாங்கள் உங்கள் விண்ணப்பங்கள் உமக்கு நேராக நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அளவில்லா அன்பு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்திலும் கர்த்தருடைய கரம் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்க அன்பு ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஊற்றப்படட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. யாரெல்லாம் தனிமையில கஷ்டப்படுறாங்களோ, யாரெல்லாம் வியாதியில வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் தேவைகளில் இருக்கிறாங்களோ, கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்களோ, பிள்ளைகள் சரியில்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை முடிஞ்ச உடனே அடுத்த பிரச்சனை, அது தீர்ந்த உடனே அடுத்த பிரச்சனை, தொடர்ந்து பிரச்சனைகளையே பார்த்து கொண்டிருந்து சிரிப்பதற்கு சந்தோஷமா இருப்பதற்கு கூட எங்களுக்கு நாட்கள் இல்லையே என்று சொல்லி தவிக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கிறீரப்பா. தேவனுடைய வல்ல கரத்தின் கிரியைகள் அவங்க குடும்பத்தில் வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஓ கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவர்களாய் விசுவாசத்தோடு உங்க பிள்ளை என்ற அதிகாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தெய்வாதி தேவனுடைய சமூகத்தை நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திற்கு முன்பதாக அனுப்புகிறோம். அவங்க காரியத்திற்கு முன்பதாக அனுப்புகிறோம். நீங்க போன காரியம் மாறும் ஐயா. நீங்க இருக்கிற இடத்துல சமாதானம், நீங்க தங்கி இருக்கிற இடத்துல விடுதலை, நீங்க தங்கி இருக்கிற இடத்துல அற்புதங்கள் நடக்குமே ஐயா. நீங்க உங்க பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தின் மேலும் வர்ஷிக்க பண்ணுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தையும் இந்த குடும்பத்தாரையும் அருமையாய் ஊழியம் செய்கிற ஐயா சாம் ராஜகுமார் ஐயா அவர்களையும் குடும்பத்தாரையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இந்த குடும்பம் முழுவதும் தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக பாதுகாப்பிற்குள்ளாக நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம். எத்தீங்கும் அணுகாமல் கர்த்தர் காப்பீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்த வாரம் சந்திப்போம். Jesus Unlimited Ministries presents Global Tamil Christian Families Conference, உலக தமிழ் கிறிஸ்துவ குடும்பங்களின் சங்கமம் 2025 August 28, 29, 30 at Chennai, India. For registration, sponsorship opportunities and inquiries, contact +91 938
8144200108. தொடர்புக்கு 919384420108. இனிதமிழ்@gmail.com.